சென்னை திருமுல்லை வாயிலில் சாலையின் நடுவே காரை நிறுத்திவிட்டு போதையில் உறங்கிய இளைஞர்கள் போக்குவரத்து காவலரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி போக்குவரத்து பிரிவு காவலரான செல்லப்பாண்டி திருமுல்லை வாயில் சரஸ்வதி நகர் அருகே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சிறிது தூரத்தில் கார் ஒன்று சாலையின் நடுவே இருப்பதாக கூறியுள்ளனர். இதையடுத்து காவலர் செல்லப்பாண்டி அங்கு சென்று பார்த்தபோது காருக்குள் 3 இளைஞர்கள் போதையில் உறங்கிய நிலையில் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை எழுப்பி விசாரித்த போது காரின் முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த பசுபதி என்ற இளைஞர் காவலர் செல்லப்பாண்டியிடம் வாக்குவாதம் செய்து சட்டையை பிடித்து காருக்குள் இழுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் கழுத்தில் காயமடைந்த காவலர் செல்லப்பாண்டியை சக காவலர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து காரில் இருந்த 3வரில் ஒருவர் தப்பிவிட்டதால் பசுபதி உள்ளிட்ட 2வரை காருடன் பிடித்த போலீசார் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ்கார் கார் வழியில டிராபிக் இருக்குன்னு சொல்லி எழுப்பி போட்டாரு A2B பக்கத்துல. அதனால அவங்க கார் திறந்துட்டு வெளியே எடுப்போம் கொஞ்சம் நவுத்தி நிறுத்துப்பான்னு சொன்னதுக்கு டக்குன்னு கழுத்தை பிடிச்சி அடிச்சு உள்ள இழுத்தான். மறுபடியும் அவர் வெளியே வரும்போது அவரை பிடிச்சி நல்லா அடிச்சு இந்த இடத்துல கட்டி பிடிச்சதுனால நான் ஏத்தாப்புல டீ குடிச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டு பார்க்கும்பொழுது இவர் பிடிச்சி உள்ள இழுக்கும் பொழுது நானும் அவனை அடிச்சு உள்ள தள்ளி போட்டு கார் லாக் பண்ணேன். டிராபிக் அதிகமாகி போச்சு, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.